இப்போ நம்ம வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் கிரிமினாலஜியை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் 3. ஸ்கூல்ஸ்னால் குரூப் ஆஃப் திங்கர்ஸ் ஆர் ஸ்காலர்ஸ், ஸ்காலர்ஸ் ஆர் ப்ராக்டிஷனர்ஸ்னு வச்சுக்கலாம். காமன் ஐடியாஸ், காமன் தியரிஸ், இந்த க்ரைமை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான அவங்களோட அப்ரோச், இது 3 சேமாக இருந்துட்டு அவங்க ஸ்கூலில் என்ன குரூப் ஆஃப் திங்கர்ஸ் அண்ட் ஆர் ஸ்காலர்ஸ், அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு காமன் ஐடியா, காமன் தியரி, காமன் அப்ரோச் டு அ க்ரைம் அண்ட் கிரிமினல் பிஹேவியர் இருக்கும். இந்த குரூப்பு பேர் தான் ஸ்கூல். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ கிளாசிக்கல் ஸ்கூலை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீ கிளாசிக்கல் தான் ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட் ஸ்கூல். 15th to 18th century உருவானது யூரோப்பில். இதோட எக்ஸ்போனன்ட் வந்து செயின்ட் தாமஸ் அக்வீனஸ். ப்ரோபவுண்டஸ் வந்து ரோமன் கேத்தாலிக் சர்ச். எக்ஸ்போனன்ட் வந்து செயின்ட் தாமஸ் அக்வீனஸ். ப்ரோபவுண்டஸ் வந்து ரோமன் கேத்தாலிக் சர்ச். இது ஃபஸ்ட்டு வந்ததில்ல, ஃபஸ்ட் அப்போ சயின்ஸ்லாம் இல்லையா, அதனால் இது வந்து மெயின் டாமினன்ஸ் எது பார்த்தா காடு, ரிலீஜியன், சர்ச்சு. சரியா? செகண்ட் பாயிண்ட், சயின்டிஃபிக் நாலேஜ் வந்து அப்போ கிடையாது. அதனால் கான்செப்ட் ஆஃப் க்ரைம் வந்து ரொம்ப வேக் அண்ட் அப்ஸ்க்யூராக இருந்தது. மீனிங் கூகுளில் பார்த்துக்கோ. தேர்ட் பாயிண்ட், கிரிமினல் பிஹேவியர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ப்ரீ கிளாசிக்கல்னாலே என்ன, சயின்ஸ் எதுவும் இல்லை, மூட நம்பிக்கைகள். சரியா? கிரிமினல் பிஹேவியரை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த ஸ்பிரிட்ஸு, டீமன்ஸு, அன்னோன் பவர், இந்த மூட நம்பிக்கையை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபோர்த் பாயிண்ட், கிரிமினல்ஸ் வந்து பொசஸ் பை டீமன்ஸ், இல்லைனா மாரலி வீக் அப்படி தான் கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கிரிமினல்ஸை ஃப்ரீ பண்ணுறதுக்கு வர்ஷிப்ஸ், சாக்ரிஃபைசஸ் அண்ட் ஆர்டீல்ஸ் வித் வாட்டர் அண்ட் ஃபயர்லாம் அந்த ஸ்பிரிட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு, அந்த கிரிமினல்ஸ் ஈவில் கிட்டேருந்து விடுவிக்கிறதுக்கு, அதெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒஃபெண்டர்ஸ் கன்சிடர்ட் இன்னேட்லி டிப்ரைவ்டு, அவங்கள க்யூர் பண்ணுறதுக்கு, இன்னேட்லி டிப்ரைவ்டான ஒஃபெண்டர்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு. இன்னேட்லி டிப்ரைவ்னா கூகுளில் பார்த்துக்கோ. கேன் பி க்யூர்ட் ஒன்லி பை டார்ச்சர் அண்ட் பெயின். இப்போ இதோட கிரிட்டிசிசம்ஸ், அன்சைன்டிஃபிக், பியூராக ரிலீஜியன் அதை பேஸ் பண்ணியிருந்தது. மெட்டீரியல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்பராக இல்லை. சோஷியல், சைக்காலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸை அட்ரஸ் பண்ணலை. அண்ட் இதோட மெயினான பவர் சென்டர்ஸ், பனிஷ்மெண்ட்டை டிசைட் பண்ண பவர் சென்டர்ஸ் வந்து மொனார்க்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட். பனிஷ்மெண்ட்ஸ் வந்து எலைட் கிளாஸ் தான் டிசைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மொனார்க்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட் இவங்க தான் இந்த மெயின் பனிஷ்மெண்ட்ஸோட பவர் ஹவுஸ். இவங்க தான் டிசைட் பண்ணியிருந்தாங்க. டிஸ்ப்ரப்போர்ஷனேட் பனிஷ்மெண்ட்ஸாக இருந்தது. எலைட் கிளாஸ் டிசைட் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஃப்ரீ வில் ஆஃப் மென், அந்த க்ரைமை கமிட் பண்ணுறதுக்கான ஃப்ரீ வில் அப்படிங்கிற அதை ஃப்ரீ வில்லை கன்சிடரே பண்ணல. பொசஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் என்னமோ கடவுளே இவங்களுக்கு, அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து கிரிமினலை பனிஷ் பண்ணுறதுக்கான பவரை, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பவரை கொடுத்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனால அந்த அதாரிட்டிஸ் வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஆக்டிவிட்டியில் ரொம்ப க்ரூவலாக இருந்தாங்க. விக்டிம்ஸ் பற்றி பேசவே இல்லை. தான் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா? கிரிட்டிசிசமில். அடுத்தது கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் கிரிமினாலஜி. கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் கிரிமினாலஜி வந்து எக்ஸ்போனன்ட் வந்து செசார் பெக்காரியா. ப்ரோபவுண்டர்ஸ் வந்து ஜெரமி பென்தம், பிபி. சரியா? சி பெக்காரியா, ஜே பென்தம். இந்த கிளாசிக்கல் ஸ்கூலில் க்ரைம் ப்ரிவென்ஷனோட 3 மெயின் ஐடியல்ஸ் என்ன பார்த்தேன்னா, சர்டைனிட்டி ஆஃப் க்ரைம், செலிரிட்டி ஆஃப் க்ரைம், சிவியரிட்டி ஆஃப் த க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். சர்டைனிட்டி ஆஃப் க்ரைம், சிலரிட்டி ஆஃப் க்ரைம், அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த க்ரைம் ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு, அதான் சிலரிட்டி. சிவியரிட்டி ஆஃப் த க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். சர்டைனிட்டி, சிலரிட்டி, சிவியரிட்டி ஆஃப் த க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். கீ பிரின்சிபல்ஸ் என்ன பார்த்தேன்னா, எல்லாத்துக்கும் 5 எழுதுனா போதும். ரேஷ்னாலிட்டி, அதாவது ஃப்ரீவில். ப்ரீ கிளாசிக்கலில் ஃப்ரீவில்லை கன்சிடர் பண்ணலாம், ஆனால் இதில் ஃப்ரீவில்லை கன்சிடர் பண்ணிட்டாங்க. செகண்ட் வந்து ஹெடோனிசம், ப்ளஷர் பெயின் பிரின்சிபல். அதாவது அந்த பெயின் ஆஃப் த பனிஷ்மெண்ட்டை விட இந்த மாதிரி ஒரு க்ரைம் பண்ணிவிட்டு அந்த வரக்கூடிய ப்ளஷரை பற்றி தான் இவங்க மெயின் ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. பனிஷ்மெண்ட்ஸ், ஐயோ
ப்ரீ கிளாசிக்கலில் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருந்தது, டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருந்தது. ஆனால் கிளாசிக்கலில் வந்து கொஞ்சம் இப்போ அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு க்ரைமுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட்டாக தான் கொடுத்தாங்க. ஹியூமன் ரைட்ஸ், என்ன தான் அவர் கிரிமினலாக இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன்தான். அது பெக்காரியா வந்து இந்த சிவியரிட்டி அதுக்கு எல்லாத்துக்கும் எகெயின்ஸ்டாக இருந்தான், லைஃபுக்கு மதிப்பு கொடுத்தான். டியூ ப்ராசஸ், இந்த ஜட்மெண்ட்ஸில் வந்து ஜுடிஷியரி அண்ட் ஹூவர் இட் இஸ், அவங்க வந்து ஸ்விஃப்டாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா 5 ரேஷ்னாலிட்டி, ஃப்ரீவில், ஹெடோனிசம், ப்ளஷர் பெயின் பிரின்சிபிள், பனிஷ்மெண்ட் கொடுக்குறது டிஸ்ப்ரொபோர்ஷனாக இருந்து நம்ம பெக்காரியை கொஞ்சம் நல்ல மனுஷன், ஹியூமன் ரைட்ஸுக்கு வேலை கொடுத்தேன், கிரிமினலாக இருந்தாலும் லைஃப்பை பார்த்துக்கணும், டியூ ப்ராசஸ், ஸ்விஃப்ட்னஸ், ட்ரான்ஸ்பரன்சி, கன்சிஸ்டன்சி. இதோட கிரிட்டிசிசம். ஓவர் எம்பசிஸ் ஆன் ஃப்ரீவில், ஃப்ரீவில் கொஞ்சம் ரொம்ப ஓவராக தலையை வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. ஃப்ரீவில் அந்த மாதிரி. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், நெக்லெக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் தெரியலையே. அதை ஞாபகம் சொன்னேன், கூகுளில் பார்த்துக்கோ. கிரிட்டிசிசம் ஆஃப் கிளாசிக்கல் ஸ்கூல், நெக்லெக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துக்கோ. ஓவர் எம்பசிஸ் ஆன் ஃப்ரீவில் தலையில் வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. நெக்லெக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், ஃபெயிலியர் டு ரீஹேபிலிட்டேட் த கிரிமினல்ஸ், ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம், லிமிட்டட் ப்ரிவென்டிவ் பவர், என்ன தான் பண்ணாலும் க்ரைம் இவங்களால் ப்ரிவென்ட் பண்ண முடியல. 5 ஃப்ரீவில், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸு, historical criticism, failure to rehabilitate, 5வது limited preventive power. அடுத்தது நியோ கிளாசிக்கல் ஸ்கூல். நியோ கிளாசிக்கல் இது வந்து கேப்ரியல் ஜோர்ட் கண்டுக்காதா, இது தேவை நினைக்கிறேன். நியோ கிளாசிக்கல் வந்து 5 பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தா, ஃபஸ்ட்டு ஒன் லா ஃபார் ஆல். அந்த பிரின்சிபல், கிளாசிக்கல் ஸ்கூலோட அந்த பிரின்சிபல் வந்து ரொம்ப ஹார்ஷாகவும் அன்ரியலிஸ்டிக்காகவும் இருந்ததுன்னு சொன்னாங்க. நியோ கிளாசிக்கலில் அப்புறமேட்டு எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வந்தாங்க. எக்ஸப்ஷனல் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்புறம் சிச்சுவேஷ்னலி டைனாமிக்காக இருந்தது. இந்த எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்தாங்கன்னா சிச்சுவேஷ்னலி டைனாமிக்காக இருந்தது. அப்புறம் கிரிமினல்ஸை கேட்டகரைஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒஃபெண்டர், ஹேபிச்சுவல் ஒஃபெண்டர், மைனர், இன்சேன், இடிட், அந்த மாதிரி நிறைய கேட்டகரைஸ் கொண்டு வந்தாங்க. பனிஷ்மெண்ட் வந்து அந்த ஒஃபெண்டர் எந்த கேட்டகரியில் வராமல் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். அண்ட் மெயின் ஃபோக்கஸ் வந்து கிரிமினல் பனிஷ்மெண்ட் மேலே தான் இருந்தது. இதுலேயும் ப்ரிவென்டிவ் பவர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் தேர்ட்லி ரீஹேபிலிட்டேஷன் ஃபெயிலியர். ஸோ இதில் வந்து கிரிட்டிசிசம் அண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 6 பாயிண்ட் எழுதிப்போம். அந்தளவுக்கு நோட்ஸ் இல்லை, பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த நியோ அடுத்தது பாசிட்டிவ் ஸ்கூல் வந்து எக்ஸ்போனன்ட் வந்து லாம்ப்ரோசோ, ப்ரோபோண்டோஸ் வந்து என்ரிகோ ஃபெரி. இது இட்டாலியன். லாம்ப்ரோசோ கிரிமினல் மேன் ஒரு புக் எழுதினார். அதில் வந்து 4000 டெட் அண்ட் லிவிங் கேசஸை பேஸ் பண்ணி ஒரு புக் எழுதியிருக்காரு. லாம்ப்ரோசோ எட்டாவிசம்ங்கிற ஒரு பயாலஜிக்கல் தியரியை கொண்டு வந்தார். அதில் எட்டாவிசம் ப்ரீஃபாக சொன்னோன்னா, கிரிமினல்ஸ் ஆர் பார்ன் நாட் மேட். ஃப்ரீனாலஜிங்கிற ஒரு டேர்மை வந்து ஃப்ரீனாலஜிங்கிற ஒரு டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணார். மெஷர்மெண்ட் ஆஃப் பம்ப்ஸ் ஆன் த ஸ்கல், அதாவது அண்ட் இந்த மாதிரி ஒரு கிரிமினல்லாம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். மேனுவல் டெக்ஸ்டரிட்டி, ஸ்மால் ஐஸ், கோல்டன் கிளாஸி ஹேர், பிக் ஹாக் லைக் நோஸ், திக் லிப்ஸ், ப்ரொட்ரூடிங் இயர்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதெல்லாம் கிரிமினாலிட்டிக்கு ஹையர் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னாங்க. இது உமன் அஃபெண்டர்ஸை எடுத்துக்கிட்டால் ஷார்ட், டார்க்கர் ஹேர், wrinkled ஸ்கின், ஸ்மாலர் ஸ்கல். அடுத்து லாம்ப்ரோஸ் வந்து கிரிமினல்ஸ் 4 கேட்டகரியாக பிரிச்சிருந்தார். பார்ன் கிரிமினல், இன்சேன் கிரிமினல், கிரிமினலாய்ட்ஸ், ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸ். பார்ன் கிரிமினல்ஸ் வந்து பயாலஜிக்கலி டிஸ்போஸ்ட், இன்ஹெரிட்டட்
கிரிமினல் ஹையர்ஸ். பாண்ட் கிரிமினல்ஸ்னால் பிறந்ததுலேருந்தே கிரிமினல் மாதிரி தான். பயாலஜிக்கலி டிஸ்போஸ்ட், அது என்னன்னு தெரியல. இன்ஹெரிட்டட் கிரிமினல் ஹேர்ஸ், அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்கிக்கிட்ட மாதிரி. அடுத்தது இன்சேன் கிரிமினல்ஸ், இவங்க வந்து மென்டலி பாதிக்கப்பட்டவங்க, மென்டல் டிஸார்டரால் சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. கிரிமினலாய்ட்ஸுங்கிறது ஒகேஷ்னல் கிரிமினல்ஸ், இவங்க வந்து சிச்சுவேஷன் வந்தால் தான் கிரிமினலாக மாறுறாங்க. ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸ் வந்து ரிப்பீட்டட் இன்வால்வ்மெண்ட் இன் கிரிமினல் ஆக்டிவிட்டி, ஹேபிட்டாக மாறிச்சு க்ரைம் கமிட் பண்ணுறது. பாண்ட், இன்சேன், கிரிமினலாய்ட், ஹேபிச்சுவல். அடுத்தது என்ரிகோ ஃபெரி, அடுத்தது என்ரிகோ ஃபெரி, ஃபவுண்டர் ஆஃப் கிரிமினல் சோஷியாலஜி. யாரெல்லாம் பார்த்தோம்? லாம்ப்ரோஸோ, என்ரிகோ ஃபெரி. வேறு இது ஃபவுண்டராக ப்ரொபண்டஸும் எக்ஸ்போனண்ட்டும் ப்ரொபவுண்டஸும் பற்றி சொல்கிறோம். என்ரிகோ ஃபெரி ஃபவுண்டர் ஆஃப் கிரிமினல் சோஷியாலஜி, சரியா? அவரோட புக்கு தான் கிரிமினல் சோஷியாலஜி. என்ரிகோ ஃபெரி என்ன தான் ப்ரொபவுண்டஸாக இருந்தாலும் லாம்ப்ரோஸோட எட்டாவிசம் தியரியை கிரிட்டிசைஸ் பண்ணார். கிரிமினல்ஸ் ஆஃப் பாண்ட், கிரிமினல்ஸை இன்காரிகபிள் அந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோ. இன்காரிகபிள் சொன்னது அவருக்கு பிடிக்கலை, ரொம்ப நேரோ மைண்டடான ஒரு தாட்னு கிரிட்டிசைஸ் பண்ணார். 4 பேர் கூட சேர்ந்தால் கெட்டவன் நல்லவனும் மாறலாம், நல்லவன் கெட்டவனாகவும் மாறலாம் அப்படின்னு சொன்னார். எமோஷ்னல் அண்ட் சோஷியல் ரியாக்ஷனும் கிரிமினல் டெண்டன்சிஸை காட்டும் அப்படின்னு சொன்னார். ஜெனட்டிக்ஸ் மட்டும் இல்லை, எமோஷனல் அண்ட் சோஷியல் ரியாக்ஷன். இவரும் கிரிமினல்ஸை கொஞ்சம் அவங்ககிட்ட பிடிச்சார், செப்பரேட் பண்ணார். பாண்ட் கிரிமினல்ஸ், இன்சேன் கிரிமினல்ஸ், பேஷனேட் கிரிமினல்ஸ், ஒகேஷனல் கிரிமினல்ஸ், ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸ். இவரோட ஒரு புது கேட்டகரி தான் பேஷனேட் கிரிமினல்ஸ். பனிஷ்மெண்ட் ஷுட் பி கிவன் டு ரிஃபார்ம் த கிரிமினல்ஸ், அது அவரோட ஒரு பாயிண்ட். அடுத்தது ரஃபேல் கேரஃபாலோ தான் ஃபஸ்ட்டு கிரிமினாலஜியை டேர்ம் பண்ணார். அந்த டெஃபினேஷன் ஞாபகம் இருக்குல்ல, போன வீடியோ சொல்லியிருந்தேன். சோஷியல் ஃபினாமினா டிசோபேயிங் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் பிட்டி அண்ட் ப்ராபிட்டி. க்ரைம் வந்து லாவோட வயலேஷன் மட்டும் இல்லை, இந்த 3 தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் 4 விதமாக பிரிச்சிருக்காரு. லேக் ஆஃப் ப்ராபிட்டி அண்ட் பிட்டி, சென்டிமெண்ட்ஸ் இல்லாத கிரிமினல்ஸ் தான் அது லேக் ஆஃப் ப்ராபிட்டி அண்ட் பிட்டி. லேக் ஆஃப் பிட்டி மட்டும்னா வயலட்டான கிரிமினல்ஸ், லேக் ஆஃப் ப்ராபிட்டி ஒல்லினா தீவ்ஸ். செக்ஷுவல் கிரிமினல்ஸ், அதாவது லஸ்ட்டு அதிகமாக இருந்தால் இந்த செக்ஷுவல் கிரிமினல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதான் பாசிட்டிவ் ஸ்கோர். யாரெல்லாம் பார்த்தோம்? லாம்ப்ரோஸோ, என்ரிகோ ஃபெரி, ரஃபேல் கேரஃபாலோ, 3 பேரை பார்த்தோம். 3 பேரை பார்த்தோம். ஃபைனலி கார்ட்டோகிராஃபிக் ஸ்கூல் ஆஃப் கிரிமினாலஜி ஆர் ஜியோகிராஃபிக்கல் ஸ்கூல். இது ப்ரோஃபவுண்டர்ஸ் ஜேக் அண்ட் மிஷல், JACQUE, ஜேக் அண்ட் மிஷல் அப்படி வச்சுக்கலாம். இதில் வந்து என்ன சொன்னாங்க? ஜியோகிராஃபிக்கல் என்வாயரன்மெண்ட்டை பேஸ் பண்ணி கான்செப்ட் ஆஃப் க்ரைமை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஜியோகிராஃபிக்கல் என்வாயர்மெண்ட், அதான் கார்ட்டோகிராஃபிக் ஸ்கூல், ஜியோகிராஃபிக்கல் ஸ்கூல்னு சொல்லலாம். க்ரைம் ரேட்ஸ் வந்து இந்த பேரோமெட்ரிக் ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஆல்டிடியூட் இது மாறும்போது க்ரைம் ரேட்ஸும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஃபேவரபிள் சர்க்கம்ஸ்டன்சஸில் க்ரைம் வந்து அதிகமாக இருக்குது, அண்ட் ஃபேவரபிள் சர்க்கம்ஸ்டன்சஸில் கமிட்டட் க்ரைம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. அன்ஃபேவரபுளாக இருக்கும்போது தானே க்ரைம் கமிட் பண்ணுவோம் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல க்ரைம் அதிகமாக இருக்கும், லெஸ் பாப்புலேஷன் இடத்துல லெஸ்ஸான க்ரைம் அப்படி சொல்கிறாங்க. ஹைலி பாப்புலேட்டடாக ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கும், ஈஸியாக தூக்கிட்டு போகலாம். நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் தூக்கிட்டு போகிறாங்களே. அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதை வச்சு சொல்லணுன்னா இந்த அன்ஃபர்டைல் ஏரியாஸ் இருக்குல்ல, டெசர்ட்டு, ஹில்ஸு, அங்கெல்லாம் க்ரைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். டுங்கி படத்தில் ஒரு சீன் இருக்குல்ல, அந்த டெசர்ட் சீன், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். டங்கி ஷாருக்கான் படம். அண்ட் லெஸ் இன் ஃபர்டைல் ஏரியாஸ். கிரிட்டிசிசம், கண்டிஷன்ஸ் மாறலாம். லைக் இது இப்போ சொன்னேன், பேரோமெட்ரிக் இது, டெம்பரேச்சர் அது இது எல்லாம் அதெல்லாம் மாறலாம். ஆனால் அதுக்குன்னு கிரிமினல் டெண்டன்சிஸ் மாறணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கண்டிஷன், இப்போ டெம்பரேச்சர் கம்மியாகிடுச்சு க்ரைம் கம்மியானோன்னு இல்லை, டெம்பரேச்சர் என்ன ஆனாலும் க்ரைம் அப்படி இருக்கிறதுக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த செகண்ட் கிரிட்டிசிசம் என்ன பார்த்தீங்கன்னா, க்ரைம் இல்லைனா கிரிமினாலிட்டி.
இந்த கிரிமினல்ஸ் வந்து மென்டாலிட்டி அண்ட் த கண்டக்ட் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டியில் தான் மோர் டிபெண்ட்டாக இருக்குது. இதுதான் இந்த 2 கிரிட்டிசிசம் தான். என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் மாறலாம், அதுக்குன்னு கிரிமினல் டெண்டன்சிஸ் மாறணுங்கிற அவசியம் இல்லை, மாறாது. அண்ட் மோர் டிபெண்ட் ஆன் மென்டாலிட்டி அண்ட் கண்டக்ட் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி. அவ்வளோதான் செகண்ட் யூனிட், ஸ்கூல்ஸ் ஆஃப் கிரிமினாலஜி.